ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம பேக் சைடு பண்ண சட்டையோட பேக் சைடை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் இந்த நெக்கு இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே ரோப் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் இந்த இது நான் ஆல்ரெடி இதை பிரித்து பின் பண்ணி வச்சுருக்கேன். லெஃப்ட்டுக்கு ஒன்று, ரைட்டுக்கு ஒன்று, இந்த மாதிரி பிரித்து பின் பண்ணியிருக்கேன். இதில் நான் இந்த நெக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த ஷேப்புக்கு. இப்போ நம்ம தைக்க போகிறது இந்த ஷேப்பில் தான், இதை தான் தைக்க போகிறோம். இப்படி தைச்சி இந்த இதை தைக்க போகிறோம். இது தைக்கும் போதே இதுக்குள்ளே தச்சிட்டு இருக்கும் போதே உள்ளே ரோப் கொடுத்துடணும். அதனால் நம்ம ஏற்கனவே நம்ம ரோப்பெல்லாம் செஞ்சுருக்கிறனால இந்த ரோப் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரோப்பு. நம்ம இது தைக்கும் போதே இதுக்குள்ளே அந்த ரோப்பை உள்ளே கொடுத்து நம்ம தைச்சிருவோம். இப்போ இதை தைச்சிருவோம். இந்த இடம் வந்ததும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ரோப்பை உள்ளே கொடுத்துரும். ரோப் கொடுத்துட்டு நல்லா அந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் மேலே ஏற்றிக்கணும். அந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த இடத்த வரைக்கும் ஒட்டி இருக்கணும். கீழே இறங்கி இருக்கக்கூடாது. கீழே இறங்கி இருந்ததுன்னா அது கீழே ஒரு பாயிண்ட் இறங்கி தனியாக அசிங்கமாக நிற்கும். அதனால் கரெக்டாக நீங்கள் போட்டு அந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் கொண்டு இந்த ஷேப்பை அதே மாதிரி தைச்சி திருப்பிடணும். இந்த ரோப் இங்கே கொடுத்துருக்கிறது தெரியுதா, இந்த பாயிண்டில் ஒட்டி நம்ம அந்த ரோப்பை கொடுத்துருக்கோம். இதுக்கு ரொம்ப கீழே அப்படி போகக்கூடாது. அது எதுக்கு நான் டபுள் ஸ்டிச் பண்ணுறேன்னா, அந்த ரோப் உங்களுக்கு டைட்டாக இருக்கணுன்றதுனால. ஒரு சிங்கிள் தையல் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா பிடுங்கிக்கிட்டு ஓடியாந்துடும். இது நம்ம நார்மலாக இப்படி கட் பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த கார்னர்ஸ் அதெல்லாம் வெட்டி விட்டுருணும். திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த நெக்கோட இந்த கரெக்டாக அந்த டர்னிங்கில் அந்த ரோப் இருக்கணும். இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாயிண்ட்டு இப்படி இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பித்தான் பெட்டி வைப்போம். இது ஒரு ஓப்பனாக இந்த ஸ்கொயராக இந்த இடத்துல ஒரு ஓப்பன் கிடைக்கும். நம்ம போப்போட கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த போர்ஷனையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ இந்த இது நெக் ஸ்டிச் பண்ணி முடிச்சது மாதிரி கீழே அதே மாதிரி ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அப்படியே புரட்டி விட்டுறணும். இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு கீழே அந்த டாப் ஸ்டிச் மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அதை போட்டுடணும் ஃபஸ்ட்டு. டாப் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த பித்தான் பட்டி வைக்கிற இடத்த நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஹோல் போட்டுக்கிறோம். இதுக்கு டாப் ஸ்டிச் இப்போ போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட்டை அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கு டாப் ஸ்டிச் போடணும். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த நெக்கு லாங் ஹோல்லாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இந்த அடுத்த போர்ஷனையும் கீழே டாப் ஸ்டிச் போட்டு சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுக்கணும். இந்த முதுகில் டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டையும் இப்போ பிடிச்சிடணும். நம்ம ஃப்ரண்ட்டில் பிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி.
அடுத்தது இதுலேயும் அதே மாதிரி நல்லா நீவி விட்டுட்டு இப்போ இந்த டாட் பிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து பித்தான் பெட்டி நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த சைடு வந்து நமக்கு எக்ஸஸ் பெட்டி, இந்த சைடு வந்து சாதா பெட்டியாக வரும். இது சாதா பெட்டி, இது எக்ஸஸ் பெட்டி. இந்த எக்ஸஸ் பெட்டிக்கு இந்த கிளாத்தை வந்து பேக்கில் வச்சு ஃப்ரண்ட்டில் திருப்பணும். ரெண்டு பக்கமே ஃபோல்ட் பண்ணியிருக்கனால ரெண்டு பக்கமே துணி வந்து கீழே மேலேயும் விட்டு தான் நம்ம தைக்கணும். இப்போ இது எக்ஸஸ் பெட்டி அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சாதா பெட்டி வந்து மேலே வச்சு உள்ளே திருப்புற மாதிரி. இதுலேயும் அப்படியே மேலே கொஞ்சம் துணி இருக்கணும், கீழேயும் கொஞ்சம் துணி இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போடணும், சாதா பெட்டிக்கு மட்டும். இது எப்பயும் மாதிரி நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் ஸ்டிச் பண்ண மாதிரி தான். இது உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, செகண்ட் ஃபோல்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த டாப்பில் வரும்போது இதுவும் உள்ளே க்ளோஸ் ஆகிடணும். அடுத்தது இந்த ஃபோல்ட் பண்ணி இந்த இது மேலே வச்சிடணும். இப்போ அதே மாதிரி இதை நான் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இதை எக்ஸஸ் பெட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சாதா பெட்டியை ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பீஸ் கொஞ்சம் கோணலாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அந்த ஃபோல்டு வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்காது, கொஞ்சம் பட்டையாக போயிடும். ரொம்ப இருக்க வேண்டாம், ஓரளவு இருந்தால் போதும். அதே மாதிரி இதையும் உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் வரைக்கும் ஒரு ஃபோல்டு. அடுத்தது இங்கே போட்ட ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே வந்துடணும், ராங் சைடில் வந்துடணும். ஸ்டார்டிங்கில் எங்கேயும் ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்போ இந்த சாதா பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர் நம்ம ஏற்கனவே பேக் ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்படி வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்குதான்ட்டு. இந்த பேக் சைட் ஷோல்டரை இதை வந்து லைனிங்கோடு இருக்குது. லைனிங் வந்து லைனிங்கோடு இப்படி ஒட்டிகிட்டு இருக்கணும். இந்த பட்டு கிளாத்தை இப்படியே நம்ம இதில் டர்ன் பண்ணிடுறோம். இப்போ ரெண்டுக்கும் இந்த ரெண்டு கிளாத்துக்கு நடுவில் நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணது உள்ளே இருக்குது வச்சுட்டு, இந்த இது ஷோல்டர் நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கெல்லாம் தைச்சோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த ஷோல்டரை தைச்சிடணும். இப்படி திருப்பினதும் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டாப் ஸ்டிச் இந்த பேக் சைடுக்கு தனியாக போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதில் இந்த ஷோல்டரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இது எப்படி வச்சாலும் சரி, நம்ம ரைட் சைடு இணைஞ்சிடணும், இல்லாட்டி லைனிங் இணைஞ்சிடணும். இது வச்சுட்டு இந்த லைனிங் இந்த கிளாத்தை தூக்கி இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதில் வந்து நம்ம இந்த டாப் ஸ்டிச் போட்டு
இப்போ இது தைச்சதும் இந்த சைடு ஆம் ஹோலையும் தைச்சிடணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடையும் அதே மாதிரி இந்த டாப் ஸ்டிச் போட்டு இந்த ஆம் ஹோலையும் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த பித்தான் பெட்டி வச்சாச்சு. இந்த சைடில் 2 பக்கம் ஆம் ஹோலும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதில் வந்து இந்த ரோப்பை வந்து நம்ம நாட் போட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம், இல்லாட்டி இது எதுலையாவது மாட்டிகிட்டே இருக்கும். ரோப் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லீவ்ஸ் நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த இதில் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் கட்டிங்கில். இது வந்து லைட்டாக ஒரு சின்ன ப்ளீட் தான், ரொம்ப பஃப் ஸ்லீவ்ஸ் எல்லாம் வராது. சும்மா ஒரு 3 to 4 ப்ளீட்ஸ் இங்கேயும் அதே மாதிரி 3 to 4 ப்ளீட்ஸ் இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் இது முடியும். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு கீழே வந்து ஒரு பார்டர், கோல்டன் பார்டர் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். எக்ஸஸ் பட்டி மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி இருந்து ஒரு 2-3 ப்ளீட்ஸ் தான், அவ்வளோதான். ஒரு 4 to 5 ப்ளீட்ஸ்க்குள்ளே தான் வரும், ரொம்பலாம் இது வராது. ஏன்னா துணி அவ்வளோதான் இருக்கிற துணியில் நம்ம சின்ன ப்ளீட்ஸ் மாதிரி வச்சு சின்ன ஸ்லீவ்ஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்க்கு இது கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்குறோம். வேணும்னா அப்புறம் கூட வச்சுக்கலாம். இந்த சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த அளவு போதும். அதே மாதிரி இந்த சென்டர்லேயும் ஒரு சும்மா குட்டி 4-5 தான், இதே மாதிரி வச்சுக்கோங்க. 2 ஸ்லீவ்ஸையுமே அதே மாதிரியே வச்சுருங்க. இந்த அளவுக்கு பார்டர், இந்த அளவில் நம்ம இதை குறைச்சா போதும். இப்போ இதில் இன்னும் 2 ப்ளீட் வச்சோம்னா இந்த பார்டர் அளவு நமக்கு வந்துடும். இது போதும் அவங்களுக்கு, குட்டி பொண்ணுன்றதுனால இது ஒரு 5 inches இருந்தால் போதும். நம்ம ஸ்லீவ்ஸோட ஃபிட்டிங் வந்து 3.25 தான். அப்படின்னும் போது நமக்கு இங்கே வந்து ஒரு 1.25 inch வந்து நமக்கு எக்ஸஸாக கிடைக்கும். அதனால் இந்த அளவு இருந்தால் போதும். இது வந்து நான் ஒரு 10.5 inches எடுத்திருக்கேன். 10.5 inches அப்படின்னா ஒரு 5.5 வரைக்கும் வரும், 5.25 வரைக்கும் நமக்கு வரும். நமக்கு கை பிடிப்பு வந்து 3.25 தான். அப்போ நம்ம உங்களுக்கு ஒரு 1.25 inch வரைக்கும் உங்களுக்கு எக்ஸஸாக அடிக்கையில் நிற்கும். அதனால் இந்த அளவுக்கு இதை சுருக்கிக்கிட்டால் போதும். இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க 2 ஸ்லீவ்ஸ்க்கு. இப்போ இந்த 2 ஸ்லீவ்ஸுமே நம்ம ப்ளீட் வச்சுருப்போம். இந்த கீழே பார்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கீழே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இது எக்ஸஸ் பட்டி மாதிரி தைக்கணும். இதை பேக்கில் வச்சு ஃப்ரண்ட்டில் திருப்புற மாதிரி தைக்கணும். இந்த பார்டர் நல்லா அப்படி நீவி விட்டுக்கோங்க, ஏன்னா ஸ்ட்ரிப்பாக இருக்கிறனால. இது கொஞ்சம் அப்படி ஃபுல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிச்சஸ் அப்படி கவர் பண்ணுற மாதிரி வச்சு இந்த இதில் நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த பார்டரோட கீழேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த ஸ்லீவ்ஸ்க்கும் அந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த 2 ஸ்லீவ்ஸுமே நான் ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இது ஆம் ஹோலில் வச்சு இந்த ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ஸ்லீவ்ஸ் எடுத்தால் இந்த சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டரில் வச்சுட்டு இந்த இதில் ஹாஃப் அந்த ஹாஃப் வரும், இப்படியே வச்சுட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
பிசுறெல்லாம் எடுத்துடணும். ஒரு ஹாஃப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே இதை செகண்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஹாஃப் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி அந்த சென்டர்லேயே வந்து வெளியே எடுத்துடணும். இதே மாதிரி அடுத்த ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிடணும். இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சைடில் ஓப்பன்லாம் கொடுக்கல. இது வந்து ஸ்லீவ் ஷர்ட்டோட சைஸ் வந்து சின்னதுன்றனால நம்ம ஓப்பன் கொடுத்தோம்னா அந்த வயிறுக்கிட்ட தூக்கிக்கும். அதனால் இது இப்படியே ஷேப் பண்ணி இப்படியே தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த சட்டைக்கு வந்து 2 சைடுமே நம்ம சைட் ஃபிட் பண்ணிட்டோம். நம்ம முதல்ல ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டோம். அப்புறம் வந்து நம்ம இங்கே டைட் ஃபிட்டிங் என்ன மெஷர்மெண்ட்டோ டைட் ஃபிட்டிங்க்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு 3/4 இன்ச் ஒரு கேப் கொடுத்து இதை அப்படியே ஒரு போட் மாதிரி பெண்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் போட்டுட்டு இதுக்கு இடையில வந்து எத்தனை ஸ்டிச்சஸ் உங்களுக்கு வேணுமோ ப்ளவுஸ் போட்ட மாதிரி போட்டிங்கன்னா வளர பிரித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த சட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பேக் போர்ஷனில் இந்த நெக்கு சின்னதாக ஒரு 1 இன்ச் இந்த கட் பண்ணிவிட்டு இது ஸ்கொயராக எடுத்துருக்கோம். இந்த பாயிண்டில் வந்து ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பேக் சைட் டிசைன் இந்த மாதிரி. ஃப்ரண்ட் டிசைன் தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இது ஃப்ரண்ட் டிசைன். அவ்வளோதான். இந்த சட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.